ஏண்டி ருக்கு, ம் நீ தரவிந்து சொந்தக்காரன்னு 2 பேர் வந்துட்டு போனாலே, அவ யாரு, எதுக்காக வந்தான்னு அந்த தம்பியண்ட விசாரிச்சியா? என்னத்தை விசாரிக்க சொல்ற? நானே அவளை ஒரு தடவை தான் பாத்திருக்கேன். அவ பேரும் தெரியாது. அவ அடையாளத்தை வச்சு மட்டும் எங்க போய் விசாரிக்கிறது? என்ன மோடி, அன்னைக்கு 2 பேரை அழைச்சிட்டு வந்து அம்மான்னு சொல்லி குழப்பின மாதிரி இதுவும் குழப்பமா தாண்டி இருக்கு. எதுக்கடி சிரிக்கிற? அந்த குழப்பமான குடும்பத்துல தான் நீ போய் வாழப்போற. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு ஒரு குழப்பமும் இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன். ஆஹா, தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஏண்டி இளமேலோ, ஒரு நல்ல நாள் அதுமா வெள்ளிக்கிழமை சுப்பிரபாதம் கேட்க வேண்டாமா? என்ன ஏமா கேக்குற? அதான் டேப் ரெக்கார்டு எடுக்கணும், அது போட்டு கேட்க வேண்டியதானே? ஏன் நீ போட்டா பாடாதா? நீ போட்டாலும் பாடும். என்னது உள்ள ஒரு கேசட் இருக்க? ச்சே, என்னது சிக்கின் இருக்க? ஏண்டி அலமேலோ, யாரு இந்த டேப் ரெக்கார்டருக்குள்ள கேசட்டை போட்டது? சிக்கின் எடுக்க வரவே மாட்டேங்கிறத. என்னம்மா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். ருக்குக்கு வந்த கேசட் எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்தேன். நீ இந்த பக்கம் வா. இதோ பாரு. என்ன சிக்கின் இருக்குமா? போடுறப்ப பார்த்து போட வேண்டாமா? பார்த்துதாமா போட்டேன். சிக்கி கொண்டு யார் கண்டா? என்னாச்சு? காலங்காத்தால 2 பேருமா சேர்ந்து டேப் ரெக்கார்டரோட சண்டை போட்டுட்டு இருக்கேள். ஆமா, அது என் சக்களத்தி பாரு, அதோட சண்டை போட்டு போடி. எல்லாம் நோக்கு வந்த கேசட் தான். எனக்கு வந்ததா? என்ன கேசட்? யாருக்கு தெரியும்? அதான் போட்டு பார்த்தேன். இப்படி அது சிக்கி குடு. இருக்கு. இப்படி குடுமா, நான் நீயே பாத்து. பார்த்து எடு. நல்லா சுத்திட்டு இருக்கேன். இது நம்மளால சரி பண்ண முடியாது. ரிப்பேர் கடையில கொடுத்துதான் இது சரி பண்ண முடியும். என்னடி இது, ஒரு நல்ல நாள் அதுமா சுப்பிரபாதம் கூட கேட்க முடியாம போயிடுது. சுப்ரபாதம் தானே? உனக்கு சுப்ரபாதம் தெரியல, நீயே பாடு. புடி. ஏண்டி இளமேலோ, நீ தான் பாட. ஐயோ, நேக்கு அடுப்படையில வேலை இருக்கு. நான் அவருக்கு டிஃபன் பண்ணலன்னு வச்சுக்கோ, நேக்கு அவர் வந்து சுப்ரபாதம் பாடிடுவார். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. இன்னையோட 8 நாள் ஆகுது. ராகவன் கிட்ட போய் சொன்னா எப்படி சமாளிக்க போறானோ தெரியல. இதுவே அவனுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸா இருக்கும். என்னடி தானா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லை, கேலண்டர் பார்த்துட்டு இருந்தேன். கிழமை. கிழமைக்கும் சிரிப்புக்கும் என்னடி சம்பந்தம்? என்னம்மா நீ? சிரிக்க கூட சுதந்திரம் இல்லையா? எப்ப பாரு ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்கிய. இத பாருடி, கல்யாணம் ஆகாத பொண்ணு தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற. என்னடி சமாச்சாரம்? ஆமா, உனக்கு ஏதாவது காரணம் வேணும் என்னை பத்தி பேசுறதுக்கு. இத பாருடி, நான் ஒன்னும் சும்மா பேசல. 4-5 நாளா உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை. ஏன்னுதான் எனக்கு புரியல. உனக்கு எதுவும் புரிய வேண்டாம். பாக்குற பார்வை சரியா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும். நீ போய் முதல்ல டிஃபன் எடுத்து வை, நான் டாக்டரை பார்க்கணும். எதுக்குடி டாக்டரை பார்க்கணும்? 2 நாளா தலைவலிச்சிட்டு இருக்குமா, அதான். உன்னால எனக்கும் தலைவலி வந்துடும் போல இருக்கு. டாக்டர்கிட்ட எனக்கும் சொல்லி வை.
ஹலோ டார்லிங், நான் தான் பேசுகிறேன். கம்மிங் சண்டே மணிரத்னம் சார் படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் பாக்ஸில். ஓகே தானே? எது வேண்டாமா? ஓ பிரார்த்தனாவில் டிரைவினா? ஓகே ஓகே நம்ம 2 பேரும் அப்படியே காரில் உட்காந்துட்டே படம் பார்ப்போம். உனக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கும் பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ எஸ். சார். என்ன சார் உங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டார்லிங், ஏன் இஷ்டத்துக்கு பண்ணுறேனா? உன் இஷ்டத்துக்கு தானே சரின்னு சொன்னேன். ஹலோ சார், நான் இங்க பேசுறேன். ஓ சாரி சாரிப்பா, நான் அப்புறம் பேசுகிறேன். சரி நான் அப்புறம் பேசுகிறேன், ஃபோனை வை. யோ என்னையா பிரச்சனை? நான் சின்சியரா ஒர்க் பண்றேன்ல, என்ன எதுக்கு சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க? யோ இது வெறும் டிரான்ஸ்ஃபர் இல்லையா, உன்னுடைய சின்சியரிட்டியை பாராட்டி ப்ரமோஷனில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. சின்சியரிட்டிக்கு ப்ரோமோட் பண்ணிருக்கீங்க, ட்ரான்ஸ்ஃபர் எதுக்கு பனிஷ்மெண்ட்? நான் உங்ககிட்ட கேட்டேனா? கேட்காம கொடுக்கறது தான் ப்ரமோஷனு, எதிர்பார்க்காம போகிறது தான் ட்ரான்ஸ்ஃபர். என்ன சார் நீங்க? நான் எப்படி சார் போக முடியும்? பெங்களூருக்கு நான் எப்படி போக முடியும்? பஸ், ட்ரெயின், ஃப்ளைட், இதில் ஏதாவது டிக்கெட் போட்டு தரேன். இல்லை ஏன் காரை எடுத்து போ, உனக்கு இல்லாதா? பெங்களூருக்கு எப்படி போறதுன்னு ரூட் உங்களை கேட்டேனா? சார் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு தெரியாதா அது? இந்த பாரு அரவிந்தே, நான் சொல்றது கேளு. நான் அப்புறம் கேட்குறேன். நீங்க முதல்ல என்னோட ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணுங்க, நான் அப்புறம் கேட்குறேன். எப்படி? நான் எப்படியா கேன்சல் பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்னா, ஒரு லெட்டர் ஒன்று டிராஃப்ட் பண்ணுங்க, சைனை போடுங்க, சீலை போட்டு ரீட் ஆர்டர் கொடுங்க, அவன் என்கிட்ட கொடுப்பா, கேன்சல் ஆயிடும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர். எனக்கு நீ வேலை சொல்லி தெரியா? இந்த பாரு அந்த செக்ஷன் ரொம்ப வீக்கா இருக்குது, ஏற்கனவே ஏகப்பட்ட காம்படிஷன், நீ தான் போய் டெவலப் பண்ணணும். அப்புறம் என் லவ் யாரை டெவலப் பண்ணுவாங்க? நானும் ஏகப்பட்ட காம்படிஷனுக்கு நடுவில் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது தெரியாத உங்களுக்கு? சரி 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 அரவிந்தே, ஒன்று பண்ணு, நீ போய் அங்கே 3 மாதத்துக்கு வேலை பாரு, அப்புறம் யாருக்கும் தெரியாம உன்னை இங்கே இழுத்துக்கிறேன். போறியா போறியா போறியா? போப்பா. போறேன். குட், வெரி குட். அப்ப பெங்களூருக்கு டிக்கெட் போடத்தா? பெங்களூருக்கு போக மாட்டேன், வேலையை விட்டே போறேன். யோ அரவிந்த், என்னையா சொல்ற? என்ன ருக்மணி பிரிக்கிறதா தான் எனக்கு இந்த வேலை வேணாம் சார். அரவிந்த் அரவிந்த், எல்லா பிளானும் போச்சு. சார் டைட் க்ளோஸ் சார், ஃபீல் பண்றீங்க? 1 minute. ARS here? சார் நான் அன்பரசு பேசுறேன். நான் தான் ஃபீல் பண்ணணும். ஹீரோயின் ரெடியா? சொல்லு சார், நம்ம போட்ட பிளான்லாம் ஒரு கோட்டால சார். என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், நாம பேசிக்கிட்டது மாதிரி அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்தேன், அவன் வேலையே வேண்டாம்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் சார். வாட்? வேலையை ரிசைன் பண்ணிட்டானா? ஆமாம் சார், நாம அவனை ருக்குக்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு பிளான் போட்டோம். அவன் என்னடனா, எனக்கு வேலையே வேண்டாம், ருக்கு தான் முக்கியம் அப்படின்னு வேலையை விட்டு போயிட்டான் சார். அன்பரசு, இது கூட நமக்கு சாதகமாக தான் இருக்கும் போல இருக்கு. இப்போ வேலை இருக்கிற பசங்களுக்கே நல்ல பொண்கள் கிடைக்கிறது இல்லை, வேலை இல்லாத அரவிந்துக்கு எப்படி ரங்கநாதன் தம் பொண்ணை கொடுப்பார்? ஐ திங்க் இது கூட நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கு. சார் லாபம் இல்லை, நஷ்டம். நஷ்டமா? வாட் டு யூ மீன்? சார் அரவிந்த் நல்ல திறமசாலி, அவனுக்கு எங்கே போனாலும் வேலை கிடைச்சிடும். அவன் இல்லாம ஆபீஸில் எனக்கு தான் கஷ்டம். என்ன பண்ண போறனோ தெரியல. ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். யாருக்கு? அவனுக்கா இல்லை எனக்கா? எல்லாருக்கும் தான். சார் ரெடினா கூப்பிடுப்பா. பை தி வே அன்பரசு, ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு, நான் அப்புறமா பேசட்டுமா? ஓகே சார். ஓகே சார் ரெடியா சார்? ரெடி சார். பாத்து வா. எக்ஸ்கியூஸ் மீ, Yes. டாக்டர் அஞ்சலக்ஷ்மி. First floor, room number 101.
வா போலாம். எங்க? சிட்டில 500 ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு, 1000 டாக்டர்ஸ் இருக்காங்க. வா போலாம். என்ன கோத? என்னாச்சு உனக்கு? ரெகுலரா பாக்குற டாக்டரை விட்டுட்டு வேற புது டாக்டரா? எதுக்கு? இவர் எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? திடீர்னு பொண்டாட்டி மேல பாசம் பொங்கி வழியுறதா? இவர் பார்வைப்பட்டாலே எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி கொதிக்கிறது. ஒண்ணு அவர் போகணும், இல்லைன்னா நம்ம போகணும். என்ன சொல்ற? கண்ணன், நான் கிளம்புறேன். நீங்க கோதையை கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். கோத, நீ மாப்பிள்ளை கிட்ட இப்படி நடந்துக்கிறது நல்லதுக்குன்னு நினைக்கிறியா? தப்புமா. நீ தேவையில்லாம பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கிண்டே இருக்க. அது உனக்கு நல்லதில்லை. அண்ணா, நான் செக்கப்க்கு தான் வந்திருக்கேன், உன் லெக்சரை கேட்கல. வா போலாம். வாம்மா, வாங்க கண்ணன். இன்னைக்கு மார்னிங் ஒரு டெலிவரி. அந்த பேஷண்ட் பேரும் கோதை தான். கொழு கொழுன்னு அழகா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்த்ததும் எனக்கு ஒன் ஞாபகம் தான் வந்தது. என்ன கோதை, பிறந்த வீட்டுக்கு போனதும் புருஷனை மறந்துட்டியா? அண்ணன் கூட வந்திருக்க? ஆமாமா, இப்பெல்லாம் கோதைக்கு ராஜா ஞாபகமே வருதில்ல. பேசவே மாட்டானா பார்த்துங்களேன். ஏன், என்னாச்சு? இல்லை, சும்மா சொன்ன டாக்டர். ராஜாவுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுது, அதான் நான் கூட்டின்னு வந்தேன். ஆமா ஆமா, ராஜா இப்பெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. லேண்ட் புரோக்கர்னா சும்மாவா? ஓய்வு ஒழிச்சல் இல்லாம வேலை இருக்கும் இல்லையா கோதை? டாக்டர், நான் வேணா வெளில இருக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், செக்கப் உள்ள தானே, நீங்க இங்கே உட்காருங்க. வாமா கோதை. இவர் எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? திடீர்னு பொண்டாட்டி மேல பாசம் பொங்கி வழியுறதா? இவர் பார்வைப்பட்டாலே எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி கொதிக்கிறது. ஒண்ணு அவர் போகணும், இல்லைன்னா நம்ம போகணும். என்ன சொல்ற? கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணன். இன்னும் 10-15 நாள்ல உங்க வீட்டுக்கு ஒரு புது வரவு வரப்போகுது. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். அப்போ ஒரு வாரம் கழிச்சு இவ்வளோ இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடலாமா? எதுக்கு அனாவசியமா முன்னாடியே கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணணும்? நிலைமையை பார்த்தா நார்மல் டெலிவரி தான் ஆகும் போல இருக்கு. அதனால வெளிவந்த பிறகு அவளை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணா போதும். சரி டாக்டர். மற்றபடி நார்மலான பிரிஸ்கிரிப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணு, அது போதும். சரி டாக்டர். இதை பார்க்கோத, ராஜாவை வீட்டுக்கு வர சொல்லி தினம் காலையிலயும் சாயங்காலமும் அவரை அவனை வாக்கிங் கூட்டிட்டு போக சொல்லு. புருஷனோட ரிலாக்ஸ்டா பேசிட்டு நடக்கிறத விட வேற என்ன ரிலீஃப் இருக்கு இல்லையா கண்ணன்? அப்போ கிளம்புறோம் டாக்டர். ஓகே, வரேன் டாக்டர். அண்ணா, அம்மா எடுத்து வச்சிருக்கிற தொட்டில் ஆட்டுனா சத்தம் வருது, அது கொஞ்சம் சரி பண்ணி தரியா? ஒரு நிமிஷம். இப்ப நீ யாருக்கு ஃபோன் பண்ற? அம்மாக்கு தான். எதுக்கு? என்ன நீ, அம்மா முதல்ல பாட்டி யாரா? அவளுக்கு விஷயம் தெரிய வேண்டாமா? அதெல்லாம் வீட்ல போய் சொல்லிக்கலாம், வா போலாம். சுமார், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஹலோமா, கோதைக்கு செக்கப் முடிஞ்சிருது. அநேகமா இன்னொரு 2 வாரத்திலேயே டெலிவரி ஆகிடும் டாக்டர் சொல்றா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையா, நார்மல் டெலிவரி தான் ஆகும்னு சொல்றா. சரிம்மா, அந்த பழைய மருந்து மாத்திரையே சாப்பிட்டா போறோன்றா. இல்லம்மா, இப்போ ஒன்றும் அட்மிட் பண்ண வேண்டாம், வலி வந்தோடனே அட்மிட் பண்ணா போறோன்றா. சரிம்மா, வச்சிரவா. என்னண்ணா நீ ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம இப்படி கத்தி பேசிட்டு இருக்க? லைன் ஃபீபிளா இருக்கு, கத்துனா தானே கேட்கும். சரி, வா போலாம். ஹலோ கண்ணன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்.
நீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன இங்க? நான் கோதையை செக்கப்புக்காக கூட்டிட்டு வந்தேன். ஆஹா. நீங்க எப்படிங்க? நான் ஜஸ்ட் ஜெனரல் செக்கப் அதுக்காக தான் வந்தேன். நான் வரேன்.